இந்த மாலை வேளையிலே உங்கள் முன்பாக நிறுத்தின என் தேவனுக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் கூட தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக நமக்கு ஏசப்பா வருவார் நம்பிக்கை உண்டா? நமக்கு அவர் வருகையின் மேலே நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அவர் எப்போ அவர் சீக்கிரம் அவர் வருகை என்ன செய்யுது? அதிக சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கி அவர் வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன செஞ்சிட்ருக்குது? அதிகமாக நடந்தேறி கொண்டு இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாக நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்ம என்ன செய்யணுமா? மறுரூபமாகணும். வேதத்தில் சொல்லுது, கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் தான் வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கு மறுரூப முகாமுக்கு வந்திருக்கிறவங்க நம்ம அந்த ஆவிக்குரிய மணவாளன் வருகிற போது எல்லோருமே ஆவிக்குரிய மணவாட்டிகளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்குது அல்லவா? யார் யார் ஆவிக்குரிய மணவாட்டிகளாக மாறணும்? அதுக்கு நம்ம எப்படி ஆவிக்குரிய மணவாட்டிகளாக மாறணும்னு சொல்லி, ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம தேவன் ஆவியானவராக இருக்கிறபடினாலே நம்மளும் ஆவியானவர்களை ஆவிக்குள்ளாக இருந்தால் தான் ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஆவிக்குரிய மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லி பார்க்குறோம். அதற்காக நான் வேதத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை குறித்து இந்த 7 தகுதி கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக இந்த 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், அடிப்படை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அடிப்படை காரியங்கள் தான், சரிங்களா? முதலாவதாக நான் யார் ஆவிக்குரிய மணவாட்டி, யார் ஆவிக்குரிய மணவாட்டி என்ற தலைப்பிலே உங்களோடு நான் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனமாக மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதில் என்ன சொல்லியிருக்குதுனாக்க, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும், ஆண்டவர் அழைச்சவர்கள் அநேகராக இருந்தாலும் அதில் அவைக்குரிய மணவாட்டிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரா? ஒரு சிலர் மாத்திரம்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்னன்னாக்க, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே குறித்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அழைக்கப்பட்டவர் அந்த கல்யாணத்திற்கு ஒரு எஜமான் தன்னுடைய குமாரனுக்கு திருமண காரியத்தை நடத்துவதற்காக அநேகருக்கு அழைப்பு விடுக்கிறார் இல்லைங்களா? அதில் என்ன செய்கிறாரு? ஒரு சிலர் தான் அதுக்கு கடந்து வராங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதற்கு உதாரணமாக நம்ம சொல்ல போனாக்க, நம்ம எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குறோம். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அகேஸ்வேரு ராஜாவின் மனைவி என்ன செய்கிறாங்க? வஸ்தி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடினால என்னன்னாக்கா, அங்கே ராஜா என்ன செய்கிறாரு, அந்த அவர் ஆட்சி செய்த நாட்டை சுற்றிலும் இருந்த குற்று அரசர்களையும் அந்த குறுநில மன்னர்களையும் அனுப்பிச்சு என்ன செய்கிறாருனாக்க, அந்த அரண்மனையில் பெரிய விருந்து பண்ணுறாரு. அப்போ அந்த ராணியினுடைய அழகை அவங்க மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தபடினால அவங்க அழகை அந்த ராஜாக்களுக்கு காண்பிக்கும்படியாக அரண்மனையிலேருந்து அவங்கள அழைத்துட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அவங்க போய் தன்னுடைய பணிவிடைக்காரர்கள் கூப்பிடும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? ராணியம்மா வர மறுத்துறாங்க. அதனால என்ன செய்கிற, ராஜ கட்டளை மீறினபடினாலே அவங்க ராஜாத்தியாக இராதபடி ராஜ அந்த பதவியிலேருந்து என்ன செய்கிறாங்க? தள்ளப்படுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு? அவர் ஆட்சி செய்த நாட்டில் உள்ள எல்லா சௌந்தரியமுள்ள பெண்களை என்ன செய்கிறாங்க? ஒன்று கூடி வருவேன் அழைக்கிறாங்க. அப்போ இது ராஜ கட்டளையாக இருந்துச்சு. இது மாதிரி அநேக பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அழைக்கப்படுறாங்க. அதில் யூத குலத்து பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தையும் ஒருத்தராக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, அந்த அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு சிலரை என்ன செய்கிறாங்க? தெரிந்தெடுத்து ராஜ அரண்மனையினா அந்த புறத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்கனாக்க, அவங்கள சுத்திகரிக்கும்படியாக என்ன செய்கிறாங்க? 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் அவர்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க.
சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வருவாங்க. ராஜா யாரை தன்னுடைய கோலை நீட்டி தொடுறாரோ நீட்டுறாரோ யாருக்கு முன்பாக அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ராஜாவுக்கிட்ட மனவாட்டியாக இது பண்ணுறாங்க. அந்த இப்போ சூழ்நிலையில் பார்க்கும்போது பார்த்தாக்க அந்த இடத்துல ஒரு சிலர் அழைக்கப்பட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் அதில் தெரிந்தெடுக்கப்படுறது யார்? எஸ்தர் ராஜாத்தி தான் என்ன செய்கிறாங்கன்னா ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியாக தெரிந்தெடுக்கப்படுறாங்க. தெரிந்தெடுக்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு போகிறாங்க. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னாக்கா இந்த உலக வாழ்க்கையும் நம்ம இந்த வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் இனிமேல் ஏசப்பா அவரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் என்ன செய்கிறோம், வரக்கூடிய நாட்களில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்ன செய்கிறானாக்கா நம்ம வாழ போகிறோம். இந்த உலகத்தின் வாழ்க்கை அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னன்னாக்கா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது என்ன செய்கிறோன்னாக்கா ஒரு மணமகனுக்காவது சரி ஒரு மணமகளுக்காவது சரி என்ன செய்கிறாங்க, அநேக பெண்களை பார்க்குறாங்க இல்லையா. அதில் ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுப்பாங்க மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக. ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து அது அந்த மணவளனுக்கு ஏற்ற எல்லா விதத்திலையும் தகுதியாக இருக்கிறாங்களான்னு தான் சொல்லி பார்ப்பாங்க. அந்தஸ்தில், அழகில், படிப்பில், குடும்ப காரியங்கள் பின்னணியில் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது இதில் எல்லாம் சரியானவளாக இருக்கிற ஒரு பெண்ணை தான் என்ன செய்வாங்க. இன்றைக்கி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்க போகும்போது அநேக பெண்களை பார்க்குவாங்க இல்லைங்களா. ஆனால் அதில் ஒரே ஒரு தீயை தான் என்ன செய்வாங்க, அந்த மணவாளனுக்கு அந்த மகனுக்கு ஏற்ற துணையாக தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா. அது போல தாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவரால் யார் தெரிந்தெடுக்கப்பட்டுக்கிறோ அவங்க தாங்க ஆவிக்குரிய மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ என்ன செய்கிறாங்கனாக்க இப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தெரிந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அடுத்த காரியமாக என்ன செய்கிறாங்கனாக்க இப்போ வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுது என்னன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ யாரு, அவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனால தாங்க இந்த கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் நிச்சயமாக பாக்கியவான்கள். எவ்வளோ பேர் அழைக்கப்பட்டிருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி அவங்க எல்லாம் இல்லை, வந்துட்டு சில காரியங்களை சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களை அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக அந்த எஸ்தர் ராஜாத்தியை என்ன செஞ்சாங்க, தெரிந்தெடுத்து என்ன செய்தாங்கனாக்க சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும்னாக்க, இப்போ நம்ம ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டோம் இல்லைங்களா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்துட்டார் இல்லைங்களா. அடுத்தது என்னென்னா சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராபவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன செய்யணுமா, சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆவிக்குரிய மனவாட்டியாக மாறணும்னா என்ன செய்யணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் சுத்திகரிக்கப்படணும். ஜலத்தினாலும் எப்படி சுத்திகரிக்கப்படுறதுங்கும்போது ஞானஸ்தானம், சரிங்களா. ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. என்னென்னா பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கப்படுறோம் இல்லைங்களா. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம உடல் தண்ணிக்கு அடியில் போகும்போது நம்ம சரீரம் என்ன செய்யுது, கழுவப்பட்டது. அந்த பாவமெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி என்ன செய்யுது, அதெல்லாம் மறைக்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ என்ன செய்கிறோம், மேலே எந்திரிக்க போது ஒரு புதிய மனுஷனாக, புதிய மாற்றப்பட்ட சரீரத்தை உடையவங்களாக அந்த பாவ சரீரம் தண்ணிக்கடியில் அழிக்கப்பட்டு ஒரு புதிய சரீரமாக நம்ம ஞானஸ்தானில் மேலே வரும் இல்லைங்களா. அப்போ வந்துட்டோம். அடுத்தது அது தண்ணி ஆவி என்ன செய்யணும், ஜலத்தினால கழுவிட்டோம். அடுத்தது எதனால் கழுவப்படணும்,
ஆவியினால் கழுவப்படணும். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தோன்னு பரிசுத்த ஆவியானுடைய தன்னுடைய அபிஷேகத்தினால என்ன செய்கிறாருன்னா அவருக்காக பிரித்தெடுக்கிறாரு. தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக பிரித்தெடுக்கிறாரு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தி செல்வாருன்னு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியினாலே நம்ம சுத்திகரிக்கப்படணும்னா ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் என்ன செய்ய மாட்டான்? அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னாக்க முதலாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ரெண்டாவது அவருடைய இரத்தத்தை அவருடைய ஜலத்தினாலும் ஆவினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கழுவப்பட்டவர்களாக இருக்கப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் மூணாவது காரியமாக பார்க்கும்போது என்னன்னாக்க 1 கொரிந்தியர் 11:26 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே என்ன செய்கிறாருன்னா திருவிருந்தை குறித்து தேவன் சொல்லுகிறாரு. என்னன்னாக்கா அவர் இரத்தத்தோடு அவர் சரீரத்தோடு என்ன செய்யுமா? புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே என்னென்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம், ஜலத்தினால கழுவப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்று ஆவியினாலையும் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனோடு அவருடைய ரத்தத்தோடு உடன்படிக்கை செய்கிறோம். அதுதான் திருவிருந்தை எடுக்கிறோம் இல்லைங்களா? ராபோஜன பந்தி. அந்த ராபோஜன பந்தியில் நம்ம என்ன செய்கிறோன்னாக்க தேவனோடு ஒப்புரவாகும்போது எனக்கும் எல்லாரும் செய்தியை கவனிங்க, விளையாட்டெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் செய்தி கவனிங்க. என்னன்னாக்க ராபோஜன நாள், அந்த நாளில் என்ன செய்கிறானாக்க நம் உலகத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகளை துண்டித்து கொண்டு என்ன செய்கிறானாக்க மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய் மாறும்படியாக மணவாளனோடு இணைந்து ஒரே சரீரமாய் அவர் அப்படின்னா மணவாளனும் நம்மளும் ஒரே அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறபடினாலே அவருடைய ரத்தமும் சரீரம் நமக்குள் வரப்படினாலே நம்ம என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய மணவாட்டாய் ஒரே சரீரமும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல தாங்க இந்த உலக வாழ்க்கையில என்ன செய்யறனாக்க ஒரு மணமகனுக்கு பெண் பார்த்து விடுறாங்க. பெண் பார்த்துட்டு பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பேசிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? நிச்சயதார்த்தம்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லைங்களா? அது என்ன செய்கிறாங்க? மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாங்க. ஏன்னா இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான், இந்த ஆணுக்கு இந்த பெண் தான். இனி இவர்கள் 2 பேர் தான் கணவன் மனைவியாக போகிறாங்க. இனி மற்றவங்களோடு இவங்களுக்கு எந்த மற்ற ஒரு ஆணோடவோ அல்லது ஒரு மற்ற பெண்ணுக்கு மற்றொரு ஆணோடவோ அல்லது ஆணுக்கு மற்ற பெண்ணோடவோ என்ன செய்யல தொடர்பு இல்லை. இவங்களுக்கு இவங்க தான் என்ன சொல்லி என்ன செய்திருக்கிறாங்க? உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் அந்த உடன்படிக்கையை மீறும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? விபச்சாரக்காரர் என்று எண்ணப்படுகிறாங்க இல்லைங்களா? ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியும் தெரிந்தெடுக்கப்பட்டு அவங்கள அந்த உடன்படிக்கை செய்து பின்பு இன்னொரு ஆணையும் இன்னொரு பெண்ணையும் நோக்கி பார்க்கும்போது அது விபச்சாரமாய் காணப்படுகிறது இல்லைங்களா? அப்போ அதே போல தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு அவர் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் திருவிருந்த ஐக்கியத்தின் மூலயமா அவரோடு பங்கு பெற்ற நாம அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாம் என்ன செய்யணும்? தேவ கட்டளையை மீறி அந்த தேவனோடு உடன்படிக்கை இனிமேல் நான் உமக்காக வாழ்வை ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்து நம்ம உடன்படிக்கை செய்கிறோம் இல்லைங்களா? திருவிருந்த அடி எடுக்கும்போது நம்ம உடன்படிக்கை செய்கிறோம் இல்லைங்களா? ஏசப்பா என்னுடைய பாவங்களை ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏசப்பா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன், உங்களுடைய ரத்தத்தினோடு நான் புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? புதிய உடன்படிக்கை செய்து நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா ஆண்டவர் அந்த திருவிருந்த ஐக்கியத்தில் நம்ம பங்கு பெறுகிறோம். ஆனால் மறுபடி பாவம் திரும்பவும் நம்ம உலகத்துக்குள்ளே போனோம்னாக்க அது என்ன காரணம்? அதுக்கு பேர் என்னங்க? ஆவிக்குரிய விபச்சாரங்க.
அப்போ நம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனோடு அவர் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை செய்து கொண்டு நாம் அவருக்கேற்ற மனவாட்டியை உடன்படிக்கை செய்துவிட்ட பின்பு நாம் உலகத்தை திரும்பி பார்த்து உலகத்துக்கு பின்பாக போகும்போது அது ஆவிக்குரிய விபச்சாரமாய் காணப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியுமா? ஆண்டவரோடு வாழ முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனோடு உடன்படிக்கை செய்தோம்னாக்க அந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக உத்தமுள்ளவர்களாய் காணப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த உடன்படிக்கையிலே நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த இதுக்கு பார்க்கும்போது சரி, இப்போ தேவன் நம்மை தெரிந்தெடுத்துட்டாரு, ரத்தத்தில் அவருடைய ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்துட்டோம், அவரோட உடன்படிக்கையை செய்துட்டோம். அடுத்த காரியமாக என்ன செய்கிறானாக்கா, என்ன செய்யணுமா? மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ மத்தேயு 25 1 வசனங்களை அப்படியே வாசிக்கும் போது பார்த்தாக்க 10 கன்னிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகளாய் காணப்படுகிறாங்க. அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? மணவாளன் வரும்போது அவங்க என்ன கால தாமதம் ஆகும்போது அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? நித்திரை மயக்கம் வாங்கிடுறாங்க. இப்போ யார் யார் நித்திரை மயக்கமாக இருக்கிறீங்க? எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கிறீங்க? செய்தி கேட்டுருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு நித்திரை மயக்கம் வந்துருச்சுங்களா? எல்லோரும் இது உற்சாகத்தோடு கேளுங்க. அப்போ என்னென்னா, அவங்க மணவாளன் வருகிற நாளிகையான போது அவங்க என்ன செய்கிறாங்க? 10 கன்னிகைகளும் தூங்கி போயிடுறாங்க. அப்போ அந்த 5 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்கனாக்க தங்கள் தீவெட்டிகளோடு எண்ணெயும் கொண்டு வராங்க. ஆனால் மற்ற 5 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க? வெறும் தீவெட்டி மட்டும் கொண்டு வராங்க இல்லைங்களா? அப்போ நடு சாமத்தில் என்ன செய்யுது? இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கப்படும் போது ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? எழுந்து தீவெட்டியை எண்ணெய் ஊற்றி மங்கி எறிந்த அந்த தீவெட்டியை என்ன செய்கிறாங்க? தூண்டி விட்டுறாங்க. தூண்டி விட்டு எண்ணெய் ஊற்றி அந்த தீவெட்டியை நல்லா எரிய வச்சிட்றாங்க. ஆனால் எண்ணெயை கொண்டு வராத அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்கிறாங்கனாக்க அவங்களுடைய தீபம் அவிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? கடன் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எனக்கு பத்தாமல் போகாதபடி நீங்கள் போய் கடைக்காரர்கள் இடத்துல வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்கி கொள்ள கடைக்கு போகும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன செய்தாங்க? மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள்ள என்ன செய்தாங்க? போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது போல தாங்க நாம் ஆயத்தமாக இல்லைன்னா, தேவனுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா நம்மளும் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல தான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோங்க. ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாருங்க. அவர் வருகிற நாளையாவது நேரத்தையாவது நாம் அறியாது இருக்கிற வேளையில் நாம் என்ன செய்யணும்? எப்போதும் ஆயத்தமாகி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். அதிகாலை என்பது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள நேரம். ஜெபத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும் நம்ம ஒவ்வொருவரும். அதனால் நம்ம அதிகாலையில் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்வாங்க? தேவனோடு எடுத்துக்கொள்ள மணவாளனாகிய கிறிஸ்துவோடு அந்த கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? மணவாளனும் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கல்யாண வீட்டிற்குள் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? புத்தி இல்லாத கன்னிகைகள் வராங்க. வந்து என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே, எங்களுக்கும் என்ன செய்யுங்க, கதவை திறக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவரே? உங்களை ஏன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் அநேக ஊழியங்களை தாங்குறேன், எல்லாமே செய்யலாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்காவிட்டால், தேவ சமூகத்தில் நம்ம விழித்திருந்து காத்திருக்காவிட்டால் நம்ம புத்தி இல்லாத கன்னிகைகளை போல கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தாங்க காணப்படுவோம். அதுதாங்க நம்முடைய நிலைமையாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்து அபிஷேகத்தினாலும்
அபிஷேக தைலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய், அபிஷேகத்தினாலே எப்பொழுதும் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக, எப்போதும் விழித்திருந்த ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். மணவாளன் வரும்போது எப்போ வருவாருன்னு என்ன செய்யணும்? ஆயத்தமாகிட்டே இருக்கணும். இங்கே நம்ம எல்லாமே திருமணமானவங்க என்னன்னாக்கா, நிச்சயதார்த்தம் பண்ணின உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளையை என்ன செய்வாங்க? எப்படா அந்த கல்யாண நாள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து அவளோடு காத்திருப்பாங்க இல்லையா? அது போல தாங்க தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நாமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று அவரை குறித்து நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். சாம் அங்கே என்ன பேசு? ஜீவா செய்தியை கவனிங்க. உங்களுக்காக தானே பேசிகிட்டு இருக்குது. சைடில் என்ன பேச்சு? ஸ்தோத்திரம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்களாக என்ன செய்யணும்? ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படணும். கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க. தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏதோ ஒரு இதில் பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் கர்த்தர் நம்ம எச்சரித்து கொண்டு இருக்கிற, நம்ம ஆயத்தமாகணும். ஏன்னா அவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அதற்காகத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக கவனமாக இருப்போம். சரிங்களா? அப்போ என்னன்னாக்க புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்து என்ன செய்கிறாங்க? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும்னாக்க, இப்போ கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்கணும்னா மணமகளுக்கு என்ன செய்யணும்? மணமகளுக்கும் மணமகனுக்கும் கல்யாண வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? ஒரு மணவாளனுக்கு கல்யாணத்திற்கென்று ஒரு வஸ்திரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது என்னன்னாக்கா, மத்தேயு 22:11 பார்க்கும்போது என்ன சொன்னாக்கா, அந்த எஜமான் என்ன செய்கிறாரு? தன் குமாரனுக்கு திருமணம் நடத்திய அந்த எஜமான் என்ன செய்கிறாருனாக்க, விருந்தாளிகளை பார்க்கும்படியாக ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, என்னன்னாக்கா கல்யாணம் வஸ்திரம். அப்போ கல்யாணத்துக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது இல்லைங்களா? இப்போ பெண்ணுக்கு முகூர்த்த பட்டு, மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்தப்பட்டு பின்பு அவரோடு நம்ம அவரோடு கூட கல்யாணத்து வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது நமக்குன்னு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அது என்ன வஸ்திரம்னு சொல்லி பார்ப்போமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19:17 பார்க்கும்போது என்னன்னாக்கா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அதுக்கு கீழே வசனங்களை பார்க்கும்போது சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படியாக அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களின் நீதியே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே உலக பிரகாரமான திருமண பந்தத்தில் மணவாளனுக்கும் மணவாட்டி அந்த பெண்ணுக்கும் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுக்குது. அதை இது பண்ணிட்டு தான் நம்ம அந்த மண்டபத்துக்குள்ளேயே போவாங்க இல்லைங்களா? அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மணவாளனாகிய வரும்போது அவரோடு கூட நம்ம ஆவிக்குரிய மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறதுனா ஒரு மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் என்ன செய்யுதுன்னா பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த இது பரிசுத்தவான்களின் நீதியை குறிக்கிறது. நம்மளுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அந்த கல்யாண வீட்டிற்குள் என்ன செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வெண் வஸ்திரமானது என்ன செய்யணும்? கரை திரை அற்றதாக, கரை இல்லாததாக, சுத்த வெண்மையாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வஸ்திரம் நம்மளுடைய ஒரு வெள்ளை வஸ்திரத்தில் ஒரு சின்ன கரை பட்டுச்சுனாலும் பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்களா? அதுபோல தான் நமக்கு தேவன் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு போர்த்தி இருக்கிறாரு. அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும்போது என்ன செய்யுது? ஒவ்வொரு கரை, நம்ம பொய் பேசும்போது ஒரு கரை, நம்ம குறை சொல்லும்போது ஒரு கரை,
மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது ஒரு கரை, நம்ம பாவம் செய்யும்போது ஒரு கரை, இப்படி அந்த வெண் வஸ்திரத்தில் ஒவ்வொரு கரையாக ஒவ்வொரு பொட்டு கரையாக வருதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பாவமும் செய்யும்போது அந்த பரிசுத்த வெண் வஸ்திரத்தில் வந்து ஒவ்வொரு கரையாக விழுகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ முடிவில் அந்த வெள் வஸ்திரத்தை பிரித்து பார்க்கும்போது என்னாகும்? ஃபுல்லாக கரையானதாத்தா காணப்படும் இல்லைங்களா? அப்போ அந்த கரையான வஸ்திரத்தை தரிச்சிட்டு நம்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரத்தையும் நீதியை என்ன செய்யணும்னாக்கா காப்பாற்றி கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்தவான்களின் நீதியே அந்த வஸ்திரம்னு சொல்லி, மெல்லிய வஸ்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நீதியினாலே நிலை வரப்பட்டிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம நீதிமான்களாக இருந்தோமே, ஆனால் நீதிமான்களின் ஜெபத்தை என்ன செய்வார்? தேவன் கேட்பார்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வர்றதில்லை இல்லைங்களா? பதில் வரலைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு விதத்தில் தவறினவர்களாய் காணப்படுகிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த எந்த காரியத்தில் தவறணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம் நீதிமான்களாய் மாற்றப்படும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரிப்பார். அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்கப்படுவோம். ஆவிக்குரிய மனவாட்டியாய் மாறி நம்ம என்ன செய்வோம்? கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்கப்படுவோம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த காரியமாக சரி, இப்போ வந்து என்னன்னாக்க தேவன் வந்து என்ன செஞ்சிட்டாரு? நம்மை அவருக்குரிய மனவாட்டியாய் தெரிந்தெடுத்துட்டாரு. நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். மூணாவது காரியமாக தேவனோடு என்ன செஞ்சிட்டோம்? அவர் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தையோடு சேர்ந்து திருவிருந்த ஐக்கியத்தில் அவர் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை அவரோடு செய்துட்டோம். நாலாவது காரியமாக என்ன செஞ்சிட்டோம்? விழித்திருந்து என்ன செய்தோம்? நம்ம தேவ சமயத்தில் அவருக்காக விழித்திருந்து காத்திருக்கிறவர்களாகவும் மாறிட்டோம். அடுத்தது வந்து நமக்கு என்ன? கல்யாண வஸ்திரமும் கொடுக்கப்பட்டாயிருச்சு. அப்போ இந்த 6 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த 7வது காரியம் என்னன்னாக்கா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் படிங்களே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யணும்? மறுரூபமாகுங்கள்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே என்னன்னாக்கா அந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் நம்ம இனிமேல் தேவனோடு வாழப்போகிற வாழ்க்கைக்கும் நான் ஒப்பிட்டு தாங்க நான் பேசிகிட்ருக்கிறேன். அப்போ என்னன்னாக்கா இங்கே என்ன செய்யணாக்கா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மணவாளனுக்கு, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது. அது கல்யாணமும் முடிஞ்சனது. இப்போ என்ன செய்யணும்? பெண்ணு வந்து என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா? இப்போ அது போல தான் அந்த ப்ராசஸ் தாங்க நமக்கு நடக்க போகுது. என்னென்னா இந்த உலகம் நம்ம பிறந்த வீடு, சரிங்களா? பரலோகம் நம்ம ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசப்பாவோட வீடு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டை விட்டுட்டு அப்பாவோடு கூட என்ன செய்கிறோம்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழும்படியாக அந்த புகுந்த வீட்டுக்குள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய போகிறோம்? நம்ம போக போகிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு பெண் வந்து தகப்பன் வீட்டை விட்டு ஒரு கணவன் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக என்ன செய்யணும்னா, அந்த கணவன் வீட்டாருக்கு, அந்த கணவனுக்கு என்ன பிடிக்கும், அந்த மணவாளனுடைய குடும்பத்தாருக்கு என்ன பிடிக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த பெண்ணு தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணு தெரிஞ்சு அவங்களுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளும்படியாக தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யணும்னா புதுப்பித்து கொள்ளணும், புதிதாக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த பிறந்த வீட்டில் இருக்கும்போது அந்த பெண் வந்து என்ன செய்வானாக்க, ரொம்ப சந்தோஷமாக தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா.
ஆனால் அந்த தகப்பனை விட்டு ஒரு கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்குள் போகும்போது என்னன்னாக்க அவங்க மனசு என்னன்னாக்க அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகும்போது, அந்த புதிய ஒரு காரியங்களுக்குள்ளே போகும்போது, அந்த கணவரை சுற்றியுள்ள அந்த குடும்பத்தினருடைய அந்த கணவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும், சமாதான சந்தோஷத்தோடு இருக்கும் இல்லைங்களா? அது போல தாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும். இங்கே பிறந்த வீடாகி இந்த உலக வாழ்க்கையை விட்டு மண்ணுக்குரிய சாயலை நாம் விட்டு விண்ணுக்குரிய சாயலை நாம் தரித்து கொண்டவர்களாக விண்ணவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பரலோக ராஜ்யத்தில் நாம் என்ன செய்ப்போம், ஆளுகை செய்ய போகிறோங்க. அவரோடு கூட வாழ போகிறோங்க. இதை விட நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேறு பாக்கியம் வேணுங்களா? இதை விட மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லைங்களா? அதனால தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது, இந்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று. அப்போ ஆவிக்குரிய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் நம்ம குறித்து அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குரிய வகையில் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமாமா, புதுப்பித்து கொள்ள வேணும்னு சொல்லி பார்க்குறோம். புதுப்பித்து கொண்டு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அவர் நம்ம குறித்து என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணும், அதை நம்ம முழுமையாக அறிஞ்சுக்கிட்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படும்படியாக நம்ம இருதயத்தை புதிதாக்கி நம்ம என்ன செய்யணுமா, மறுரூப சாயலுக்குள்ளாக போகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்க நம்முடைய இருதயத்தை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம புதிய இருதயத்தை உடையவர்களாக தேவனுடைய சித்தமும் அவருக்கு பிரியமானது என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன நன்மையான காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏசப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார்னா நம்மளும் என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களாய் காணப்படணும். நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்யும் போதும், அதுபோல் அவருடைய பரிபூரண சித்தம். நம்ம ஒரு சகோதரன் அழகாக பாடியிருக்கிறார் இல்லைங்க, அந்த பாடலையும் ஒரு 2-3 வரிகளை மட்டும் நான் பாடுறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஆமாங்க, நம் தாய் உருவாகும் முன்பாகவும் நம்முடைய கருவு உருவாகும் முன்பே தேவன் நம்மை குறித்து என்ன செய்திருக்கிறாரா, ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரா, ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த திட்டத்திற்கு நேராய், அந்த தரிசனத்திற்கு நேராய், அந்த சித்தத்திற்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து அதை அறிந்தா தானே அவருடைய சித்தம், நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி அறிஞ்சா தானாங்க அதை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற முடியும். அதனால் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அவர்கிட்ட கேட்கணும். கேட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை எப்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு வாழ்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு போகிறாளோ, அதே போல் ஏசப்பாவோடு வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை புதிதாக்கி கொண்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கை தொடர்ந்து நடத்துவோம். அதுக்கு முன்பாக ஒரு வசனம், அதுக்கு முந்தின வார்த்தைகளை பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய். இன்றைக்கு எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தான் தரித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா?
உலக காரியங்களுக்கு முன்னாக ஒன்று பின்னாக ஒன்று இல்லைங்களா. கர்த்தர் பார்க்குறதுல எவ்வளோ காரியங்களில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். முன்னாடி ஒன்று பேசுகிறோம், பின்னாடி ஒன்று பேசுகிறோம். இதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணும், இந்த குணாதிசயங்களெல்லாம் நம்ம விட்டு விலகி போகணும். அதே போல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், புதிதாக்கி கொண்டு நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாறணுங்க. அப்படித்தாங்க எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சாங்க, சுத்திகரிக்கப்பட்டு அவங்க ராஜ சமூகத்தில் போகும்போது அவங்க அந்த ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறினாங்க. அந்த ராஜாத்தியாக என்ன செஞ்சாங்க, யூத ஜனங்களுக்காக அவங்க அந்த அரண்மனையில் ராஜாத்தியாக மாறினாங்க இல்லைங்களா. அதுபோல் இன்றைக்கி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மை கொண்டு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் அந்த ஜனங்கள் காப்பாற்றும்படியாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்முடைய ஜனங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்றைக்கி எத்தனையோ சபைகள் ஒடுக்கப்படுது, நொறுக்கப்படுது, சபைகள் பாஸ்டர்மார்கள் அடிக்கப்படுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு தடையாக இருக்குது. இப்படி எல்லா தடைகளும் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும், எஸ்தர் ராஜாத்தியை போல் நம்ம என்ன செய்யணும்னாக்க நம்ம வந்து திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் எப்படி எஸ்தர் ராஜாத்தி ஜனங்களுக்காக ராஜாவுக்கு முன்பாய் நின்னாங்களோ அதே போல் நம்மளுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக, நம் சபையை காப்பாற்றும்படியாக நம்ம என்ன செய்யணும், அதிகாரிகளுக்கு போய் முன்பாக நிற்பதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. அதுக்காகத்தாங்க இந்த கண்மலை ஜெபக்குழுவை தேவன் நமக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கண்மலை ஜெபக்குழுவை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறாரு, தேசத்தை கலக்குகிறவர்களாக மாற்ற போகிறாரு. நம்ம கண்மலை ஜெபக்குழுவுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த 2026 வருஷத்தில் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்கிறாரு, பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் யார் ஆவிக்குரிய மனவாட்டி என்ற தலைப்பினாலே உங்களோட பேசின வார்த்தை முதலாவது என்ன செய்யணும், நம்ம ஆவிக்குரிய மனவாட்டியாக நம்ம ஆவிக்குரிய மனவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறணும்னா முதல் காரியமாக நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மூணாவது காரியம் சுத்திகரிக்கப்படுதல் ஞானஸ்தானமும் இதுவும் உடன்படிக்கை. அவர் ரத்தத்தோடு என்ன செய்யணும், உடன்படிக்கை செய்து கொண்டவங்க வேறு உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கை வைக்கக்கூடாது. நம்ம அப்படி வச்சிட்டோம்னாக்க அது வந்து பாவமாக மாறிடும். சரிங்களா. அடுத்து 4வது காரியம் என்ன, ஆயத்தமாய் விழித்திருக்கணும். சரிங்களா. அப்போ 5வது காரியம் கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். 6வது காரியம் என்ன செய்யணும், காத்திருக்கிறது முன்னாடியே வந்துருச்சு. 6வது காரியம் ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மனம் புதிதாகக்கூடிய மறுரூபமாகப்படுறதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த மறுரூப முகாமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 2 வருஷமாக இந்த மறுரூப முகாம் இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுங்க. ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த ஒரு நாள் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 நாள் நமக்கு இருக்குது. இந்த 2 நாளில் மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக, மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறவர்களாகத்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த மறுரூப முகாமை விட்டு போகணும். எல்லாத்துக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்தால் தான் அடுத்த மறுரூப முகாம் நடக்கும் இல்லைங்களா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஏன்னா மறுரூப முகாமுக்கு வர நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்களும் வரலைன்னா நம்ம மறுரூப முகாமில் கலந்து கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க.
அதனால் நம்ம இந்த வேளையில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த 6 காரியங்களை வைத்து நம்ம ஜெபிப்போம். நம்ம ஆயத்தமாவோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாகுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.